வணக்கம் மை டியர் சோல்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். 10 கொலை டேவிட் இவனோட முகமா இவரோட முகத்தை மாத்திர. இவர் சொன்னதை கேட்டதும் என் உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனடா. என்ன வெக்கல் சவுண்ட் டபுளா கேக்குது? அதுன விக்கல் சத்தம் வித்தியாசமா டபுளா கேக்குது. எக்கோ கேக்குதுன்னு வாஸ்து சரியில்லைன்னு நினைக்கிறேன். வாஸ்து சரியில்லை, வீட்டை மாத்தணும். வழக்கம் போலதான் இன்னைக்கு எக்கச்சக்கமான தரமான சிறப்பான கண்டென்ட்லாம் மாட்டிருக்கு. வரிசையா பார்த்தரலாமா? ஃபர்ஸ்டா சத்தியவாணி அப்படிங்கிறவங்க மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கயல் சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு சூப்பரான படத்துல இருந்து ஒரு சூப்பரான சீனை எடுத்து அப்படியே அடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வழக்கமா கயல்ல பண்றது தர இதென்ன புதுசா பாக்கெட் பாத்துருவோம். வெரி குட்ரா. அது எப்பறா என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ? கொஞ்சம் அதிகமா போட்டு எடுத்துருவாங்க. இந்த தட்டுப்படி என்ன பண்ற? இங்க கொஞ்சம் வை. உனக்கு தான் சக்கரை பொங்கல் பிடிக்காது. ஆக்சுவலா மத்த சீரியல்லையுமே படத்தை காப்பி அடிக்க தான் செய்வாங்க, இல்லன்னு சொல்லிட முடியாது. ஆனா கையில பொறுத்த வரைக்கும் அடிச்சாங்க காப்பி அடிக்கிறதுல அவங்க தானே ஸ்பெஷலிஸ்டே. அந்த வரிசையில இதுவுமே ஒரு புது முயற்சியான்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப பழைய முயற்சி. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. எங்க போற? பொங்கல் சாப்பிட. ஏன் இங்க உட்கார்ந்து சாப்பிட்டா யாராவது திருடிப்பாங்களா என்ன? பட் இதுக்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் அந்த சீனை அப்படியே ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா? பட் இந்த வாட்டி சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அங்க வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணை ஒளிச்சு வச்சிருப்பார் இல்லையா? பட் இங்க ஒரு பொண்ணு ஒரு பையனை ஒளிச்சு வச்சிருக்கு. அங்க பூரிய கொண்டு வந்து கொடுப்பார் இல்லையா? பட் இங்க பொங்கலை கொண்டு வராங்க. அங்க போலீஸ் குவார்டர்ஸ், இங்க வாடகை வீடுன்னு சொல்லிட்டு பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்தா சாப்பிடு. பசியில் நின்னு சாப்பிடு, உட்கார்ந்து சாப்பிடு. விடுவா சாப்பிடு. நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க. என்னடா சொல்ற? அப்ப இந்த வாட்டி அடிச்சாங்க காப்பிலாம் கிடையாதா? மொத்தமாவே மாத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இந்த விக்கல்ல இருந்து டயலாக் வரைக்கும் அதெல்லாம் அப்படியே அடிச்சாங்க காப்பி தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. என்ன வெக்கல் சவுண்ட் டபுளா கேக்குது? அதுன விக்கல் சத்தம் வித்தியாசமா டபுளா கேக்குது. எக்கோ கேக்குதுன்னு வாஸ்து சரியில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம வேணா இந்த வீட்டை வித்துடலாமாமா? இதுக்கு பேர் தான் எக்கோ. வாஸ்து சரியில்லை, வீட்டை மாத்தணும். ஆனா என்ன ஒண்ணு, எப்படி இந்த சூரியவம்ச படம் என்கிட்ட மாட்டிக்கிட்டு அல்லல பட்டுச்சோ அதே மாதிரிதான் இப்ப இந்த கில்லி படமும் ஆவுனா அதை எடுத்து ரீக்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு பக்கம் கபடினா ஆச்சு பூச்சுன்றானுங்க, வில்லனை கொண்டு போய் சேத்துல தள்ளி விடுறாங்க. இப்ப இந்த ஒளிச்சு வைக்கிற சீன் வரைக்கும் விட்டு வைக்கப்பட்டுறாங்க. எப்பதான் இந்த ரெண்டு படத்தையும் இருந்து விடுதலை கிடைக்கணும் தெரிய மாட்டுது. அந்த அடுத்த நம்ம தலைவர் ஹரியோடைய கண்டென்ட், அவர் கண்டென்ட் நார்மலாவே உங்களுக்கு சவால் வர்ற மாதிரி தான் இருக்கும். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா கெட்டி மேளத்துல இருந்து எடுத்து வந்திருக்காப்ல. சிவராமன் முருகனை காப்பாற்றப் போவது எப்படி? பரபரப்பான நொடிகளுடன். ஆக்சுவலா ஹீரோனுடைய அப்பா பேர் வந்து சிவராமன். இந்த சிவராமன் எப்ப இறந்து போனாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, போன ஆகஸ்ட் இருக்குல்ல, அந்த ஆகஸ்ட்லயே ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பாடி வரைக்கும் கொண்டு போய் ஃபேமிலி கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. சிவராமனின் இழப்பால் உருகி தவிக்கும் குடும்பம். நான் ஒரு புள்ளமா, நான் தான் அவருக்கு கொள்ளி வைக்கணும். ரொம்ப நல்ல மனுஷன், ஏரியா ஃபுல்லா எறும்பு மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பார். ஆனா இப்ப திடீர்னு பார்த்தா அந்த சிவராமன் இன்னும் சாவலங்க, நாங்க ஒளிச்சு வச்சிருக்கோம்ல, அது பிராங்க், நீங்க உண்மைன்னு நம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கதையை ஓட்டுறாங்க. அஞ்சலி கிட்ட வந்து நான் ரொம்ப நல்லவன் சொல்லி இங்க 2 பேரும் சேர்த்து வைங்க மாமா. ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. அடே, செத்து மண்ணுக்குள்ள புதைச்சவங்க எல்லாம் எங்கடா மறுபடியும் தோண்டி எடுத்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த சீரியல் வில்ல இருக்கான் பாத்தீங்களா, சைக்கோ வில்லன், அவனுக்கு ஒரு ஹாபிட் இருக்கு. யாரையாச்சும் கடத்தி வைப்பான், அவங்க தப்பிச்சு ஓடி போயிருவாங்க. அந்த மாதிரி இந்த வாரம் கடத்தி வைக்கிறதுக்கு ஆள் இல்லாம செத்து போன மனுஷனை மறுபடியும் உயிரோட கொண்டு வந்து கடத்தி வச்சிருக்கான். அதுவும் என்ன காரணம்னு சொல்லி கேட்டா, உன் பொண்ணோட என்ன சேர்த்து வைன்னு கேக்குறான். அந்த பொண்ணு யாரு தெரியுமா? இந்த சைக்கோ வில்லனுடைய பொண்டாட்டி. இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. நான் உங்களை சுதந்திரமா விட்டுறேன், நீங்க போய் உங்க ஃபேமிலியோட சேர்ந்து வாழலாம். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ஆனா அந்த மனுஷன் என்ன பண்றாப்ல, அவ வேணா என் பொண்ணா இருக்கலாம், ஆனா இப்ப அவ உன் பொண்டாட்டியாச்சு, அதனால உன் பொண்டாட்டியோட உன்னை சேர்த்து வைக்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி திமிரா பேசின உடனே வில்லனுக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. ஆல்ரெடி அவன் வேற சைக்கோ ஆச்சுல, அதனால உனக்கு சைக்கோத்தனமான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை நேரா டாக்டர் கிட்ட கூட்டு போயிடுறான். கல்யாணம் பண்ணி வைப்பியா?
சார் நீங்க என்ன பண்றீங்க? எல்லாம் பிளான் தானே சார்? ஏதோ பெருசா பண்றீங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒரு மந்திரவாதியை கூட்டு போனாவாச்சும் அந்த மனுஷனை வசியம் பண்ணி நம்ம சொல்லி கொடுக்குற டயலாக் எல்லாம் பேச வச்சு ஏதாச்சும் சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம்னு யோசிக்கலாம். இந்த மனுஷன் டாக்டர் கிட்ட கூட்டு போறானே, ஏதாச்சும் ஊசி போட போறானான்னு சொல்லி பார்த்தா அதெல்லாம் கிடையாது. நாங்க ரோஜா சீரியலுக்கு போயிட்டு வர போறோம்ட்டாங்க. 10 கொலை டேவிட். இப்ப தெரியுதா? ஆமா சார். இவனோட முகமா இவரோட முகத்தை மாத்துற. இவர் சொன்னதை கேட்டதும் என் உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. சரிங்க சார். டேய் என்னடா ஏதோ 10 கொலை டேவிட்ட A4 ஷீட்ல வரைஞ்சி கொடுன்னு சொல்லி கேட்ட மாதிரி ஓகே சார் சொல்லி கூட்டிட்டு போறான். டேய் இது பிளாஸ்டிக் சர்ஜரிடா, எப்படா பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு களத்துல இறங்கிட்டான். எல்லாரும் சேர்ந்து ஆபரேஷன் பண்ணலாம். நாங்களுமா டாக்டர்? ஆபரேஷன் கேள்விப்பட்டது இல்லையா? இந்த காலை பிடிங்க அசிஸ்டன்ட், நீங்க இந்த காலை பிடிங்க. இதெல்லாம் கூட ஒரு பக்கம் விட்டுறலாம். இன்னொரு பக்கம் அப்பா இறந்து பாடியை கொடுத்துட்டாங்க, பாடியை கொண்டு போய் இவங்க தான் வந்து இறுதி சடங்கெல்லாம் பண்ணிருப்பாங்கல்ல. ஆனா இப்ப திடீர்னு அந்த பிள்ளைக்கு நம்ம அப்பா உயிரோட தான் இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து இப்ப வந்து புருஷன் வாயாலேயே அந்த உண்மையை வாங்குறதுக்கு இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளானை கொஞ்சம் பாருங்க. நான் ஹிப்னாட்டிசம் பண்ணிட்டு இருக்கேன். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல கிரிமினல் வாயிலிருந்து உண்மையை புடுங்கிறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்கறாங்க. ஆனா இங்க ஒரு மாத்திரை ஒரு மாஸ்க் சிம்பிளா முடிச்சு விட்டாங்க. ஏஎம் ஹாஸ்பிட்டல்ல தானே வச்சிருந்தேன், அங்க தானே நீங்க இருக்கணும். அதுலயும் அந்த சைக்கோ பாருங்க, உன்னை ஹாஸ்பிட்டல் எல்லாம் வச்சிருந்தேன் இங்க எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்டா கூட பரவாயில்ல. ஜேஎம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் வச்சிருந்தேன் எப்படி நீ வந்த அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் பேர் வரைக்கும் ஒப்பிக்கிறாராம். ஏஎம் ஹாஸ்பிட்டல்ல தானே வச்சிருந்தேன், அங்க தானே நீங்க இருக்கணும். ஏன் சிரிக்கிறீங்க? இது எல்லாத்தையும் கூட விட்டுறலாங்க. அந்த 10 கொலை டேவிட் மூஞ்ச வரைஞ்சு கேட்டார் இல்லையா, அந்த டாக்டரும் போயிட்டு அவர் மூஞ்ச வரைஞ்சு விட்டாப்ல. வரைஞ்சு விட்டுட்டு டாக்டர் தான் அன்பாக்சிங் பண்ணுவாருன்னு சொல்லி பார்த்தா வழக்கம் போல இந்த மனுஷன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி விட்டுறாரு. கண் இமைக்கும் நேரத்தில் கம்பி நீட்டி விட்டா. ஆக மொத்தம் இந்த சைக்கோவில்லாம் யாரையாச்சும் கடத்தி வச்சிருந்தாலே அவங்க ஈஸியா தப்பிச்சு ஓடி போயிருவாங்க போல இருக்கு. இத்தனைக்கும் பாருங்க, ஏதோ ஜவான் படத்துல வர ஷாருக் கான் மாதிரி அன்பாக்சிங் வேற. அன்பாக்சிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த 10 கொலை டேவிட் மூஞ்ச கொஞ்சம் பாருங்களேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, அந்த டாக்டரை பாக்குறதுக்கு தான் லைட்டு தத்தி மாதிரி இருந்தாப்ல. ஆனா எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்காரு பாருங்க. நீ ஒரு ஆர்டிஸ்ட்ல அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில தாடி மீச ஹேர் ஸ்டைல் வரைக்கும் பக்காவா வரைஞ்சு விட்டுருக்காப்லையே. இதுக்கு முன்னாடி ஒல்லியா இருந்த மூஞ்சி கூட தடிச்சவர் ஆயிடுச்சு பாருங்க. அதாவது இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிக்க வேண்டிய விஷயத்துக்கு தான் அதையே ஒரு கண்டென்ட்டா மாத்தி நான் ஒரு எபிசோடு ஓட்டுறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. எவனோ ஒருத்தருடைய முகத்தை எனக்கு மாத்திட்டாங்கடா. அடுத்த சிவகுமார் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஜி தமிழ்ல வரக்கூடிய பாரிஜாதம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு பயங்கரமான சம்பவம் மாட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒண்ணு சாதாரண சம்பவம் கிடையாது, சிறப்பான தரமான சம்பவம். என்னன்றதை நானே சொல்றேன் வாங்க. ஃபாலோ மீ. அதாவது ஹீரோயினுடைய தங்கச்சியை வில்லன் என்ன பண்றானுங்க, கடத்தி கொண்டு போய் மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து அந்த பொண்ணே தானே தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றதுக்காக ஒரு பயங்கரமான பிளான் ஒன்று போடுறாங்க. இவ கழுத்துல அந்த கயிறை மாட்டி அந்த ஐஸ் பார்ல நிக்க வச்சுட்டா ஐஸ் பார் கரைய அவளே தூக்கு மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடும். சபாஸ் சபாஸ் மாப்பிள்ள சபாஸ். இதை எந்த படத்துல இருந்து ஆட்டையை போட்டுருக்காங்கன்னு தெரியலையே. அதாவது ஐஸ் கட்டி கரைஞ்சிருச்சுன்னா கழுத்து இறுக்கி அவங்களே தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு சீன் கிரியேட் ஆயிருமாமா. எல்லாம் ஓகே தான், ஆனா ஐஸ் கட்டி கரைஞ்சி கீழே ஃபுல்லா தண்ணியா இருக்கு மேடா, அதை பார்த்து கூடவா கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. டேய் எல்லாத்தையும் எடுத்துட்டல? எல்லாத்தையும் எடுத்தாச்சுடா. டேய் சீக்கிரம் வாடா. சரி ஓகே, இப்படி வில்லனுங்க ஒரு பக்கம் காமெடி பண்றாங்கன்னா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் அவங்க போடுற பிளான் இதை விட பயங்கர காமெடியா இருக்கு. அதாவது ஹீரோயினுடைய தங்கச்சியை யாரு கடத்திட்டு போயிருக்கா அப்படிங்கிறவனுடைய மூஞ்சும் தெரிஞ்சு போச்சு, எந்த வண்டியில கடத்திட்டு போயிருக்காங்க, அந்த வண்டி நம்பர் என்ன அப்படிங்கிறதுமே அந்த சிசிடிவில பக்காவா தெரிஞ்சு போச்சு. இப்ப வண்டி நம்பரை வச்சு கண்டுபிடிக்க போறாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருந்தா, நாங்க வேற மாதிரி யோசிப்போம்னு சொல்லிட்டு இவங்க போட்ட பிளான் என்ன தெரியுமா? அக்கடே சூடு. அக்கடையா? பாத்துக்கோ, இதே கிரே கலர் தான், லைட் டோர் 7 சீட்டர். அந்த கார் முன்னாடி நின்னு உங்க மொபைல்ல இருந்து ஒரு செல்ஃபியோ இல்ல போட்டோ மாதிரியோ எடுத்து உடனே அனுப்புங்க. முதல்ல அனுப்புறவங்களுக்கு முதல் பரிசு அப்படி இப்படின்னு ஏதோ ஒண்ணு பேசு. எப்படி எஃப்எம் ஸ்டுடியோல போயிட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச ஆர்ஜே ஒருத்தங்க இருக்காங்களாமா, அவங்களுடைய ஹெல்ப் மூலமா கண்டுபிடிக்க போறாங்களா.
கிரே கலர் காரு 7 சீட்டர். இந்த காரை நீங்க எங்க பார்த்தாலும் சரி உடனே அது கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்து அனுப்ப சொல்லி அந்த போட்டோவை பார்த்து ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்களாம்ல. நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க நிக்கிற இடத்துல பக்கத்துல ஒரு கார் இருக்கான்னு பாருங்க. என்னடா இது? என்னம்மா இது? கிரே கலர் ஸ்லைட் டோர் 7 சீட்டர் அப்படி ஒரு கார் நின்னுக்கிட்டு இருந்தா உடனே அந்த கார் முன்னாடி போய் உங்க மொபைலை எடுத்து ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்பி விடுங்க. ஏண்டா தமிழ்நாட்டுல மொத்தம் கிரே கலர் காரு 7 சீட்டர் எத்தனை இருக்கும்? அவனெல்லாம் எடுத்து அனுப்பி அந்த போட்டோ எடுத்து வெரிஃபை பண்ணி அதுவும் அந்த கார் ஒரே இடத்துல அப்படியே நிக்கும், எங்கேயும் மூவெல்லாம் ஆகாதுல. என்ன ஒரு புத்திசாலித்தனம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாலும் ஒருத்தன் போட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டாங்க, இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அனுப்பிட வேண்டியதான். போட்டோ வந்திருக்கு பாரு. ஓவரா கண்ண கட்டுதே. அது எந்த லொகேஷன் எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? குன்றத்தூர்ல லக்ஷ்மி ரெஸ்டாரண்ட் அங்கதான் பார்த்தேன். ஓகே. இவங்க போய் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி அங்கேருந்து நேரா எஃப்எம் ஸ்டுடியோக்கு போய் அங்க அந்த ஆர்ஜே பேசி அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் போட்டோ எடுத்து அனுப்பி அந்த போட்டோவை பார்த்து வெரிஃபை பண்ணி இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளவும் நடந்திருக்கு. ஆனாலும் பாருங்க அந்த ஐஸ் கட்டி கல்லுமா இருக்குங்க, கரையவே இல்லையே. இவங்க தேடுற வரைக்கும் நல்லா கல்லு மாதிரி இருந்த ஐஸ் கட்டி தேடி முடிச்சு இவங்க கிளம்பி வர டைம்ல பாத்தீங்கன்னா உருக ஆரம்பிச்சிருச்சு. உருகி 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 நேரம் என்ன பண்ணிருச்சுன்னா ஆப்போசிட் ரூம்லயே ஹீரோ ரூம் எடுத்து தங்கி இருந்தாப்புல அந்த ரூம்குள்ள போயிருச்சு. தண்ணி எதிர்த்த ரூம்ல இருந்து தண்ணி நம்ம ரூம் வரைக்கும் வந்துருச்சு. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம். சரி ரைட், ரெஸ்டாரண்ட் பேரை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனா ரூம் நம்பரை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கண்டுபிடிச்சாங்க. அதுவும் எப்படி கேட்டு திரும்ப கண்டுபிடிச்சாங்க? ஒரு கிரே கலர் கார்ல 2 பேர் ரூம் எடுத்து இங்க தங்கி இருக்காங்க. நாங்க அவங்கள பார்க்கணும். கொஞ்சம் ரூம் நம்பர் சொல்ல முடியுமா ப்ளீஸ்? ஒரு நிமிஷம் மேடம். அதாவது ஒரு ஹோட்டலுக்கு போய் பேரை சொல்லி கேட்டாலே இருங்க செக் பண்றோம், இல்லையா அப்படிலாம் யாரும் இல்லையே போங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஆனா கிரே கலர் கார்ல 2 பேர் வந்தாங்களே, எந்த ரூம்? ரூம் நம்பர் 107 மேடம் போங்க அப்படிங்கிற மாதிரி கரெக்டா ரூம் நம்பர் வரைக்கும் சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்களாம்ல. மேடம் அவங்க ரூம் நம்பர் 107 மேடம். Thank you sir, thank you. வர்ஷினி ஏய் மச்சான் காப்பாத்து. வர்ஷினி புடி புடி மாப்ள. ஆக மொத்தம் இவனுங்க யாரையாச்சும் காப்பாற்ற கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆனாலும் காப்பாற்ற மாட்டாங்க. அதே வந்து காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா குட்டிக்கரன் அடிச்சாச்சு காப்பாத்திடுவாங்க. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. பிக் பாஸ்க்கு முன்னாடி வரைக்கும் எக்கச்சக்கமான கண்டென்ட் போடுவீங்க, அதுல எந்த கண்டென்ட் சூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி நாங்களே தத்தளிச்சு போயிருவோம். ஆனா பிக் பாஸ் போட்டதுல இருந்து நிறைய பேர் கண்டென்ட் போடுறதுக்கெல்லாம் மறந்து போயிட்டீங்க. அதனால நானே ஒரு கண்டென்ட் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன்னா பாத்துக்கோங்களேன். அதை பாத்துருவோமா? என்ன சார் இது சங்கடமா இருக்கு? ஐயோ நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். தாலி பிரிச்சு கோக்க போறதா கிருபா மாமா சொல்றாரு. ஐயோ என்னடி சொல்ற? இந்த சின்னஞ்சிறு கிளி அப்படிங்கிற சீரியலும் வீரா சீரியலும் ஒரு சங்கமத்தை போட்டுருக்காங்களா இல்லையா? அந்த சங்கமத்துல ஒரு புதுவிதமான கண்டென்ட்டை ட்ரை பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் சீரியல்ல பாத்தீங்கன்னா கல்யாணம் சொல்லி நடத்துவாங்க, ஆனா பொண்டாடி கழுத்துல தாலியை கட்ட மாட்டேன், அடுத்த பொண்டாடி கழுத்துல தாலியை கட்டுவான், ஏன்னா தூங்கிட்டு இருந்தா தாலியை கட்டுவான், யாராவது நடந்து போனா கூப்பிட்டு தாலியை கட்டி விட்டுருவாங்கல்ல. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இது எதுவுமே இல்லாம புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த தாலி அவ கழுத்துல ஏறக்கூடாது, ஏன் கழுத்துல தான் ஏறணும். ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. ஆக்சுவலா கல்யாணத்தன்னைக்கு பாத்தீங்கன்னா மாப்பிள்ள பொண்ணு கழுத்துலயே தாலியை கட்டிட்டாப்ல. சாக்கா காதிங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த தாலியை பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க தெரியுமா? அந்த ஃபங்க்ஷன்ல ஆள் மாறாட்டத்தை ட்ரை பண்ணிருக்காங்க. எப்படி புதுசா இருக்குதா? ஆனா எனக்கு என்ன டவுட்னா தாலியை பிரித்து கோக்கும் போது அடுத்த முன்னாடி கழுத்துல தாலி கட்ட கூட பொண்டாட்டி ஆயிடுவாங்க. அது எப்படி நடக்கும்? நடக்குமா? நடக்க வைக்கிறேன். மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படாதீங்க. சரி, ஆள் மாறாட்டம்னா மூஞ்சில மாஸ்க போட போறாங்களா இல்ல முக்காட போட போறாங்களான்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் கிடையாது. மூஞ்சி முழுக்க பூவை போட்டு மறைக்க போறோம்ல அப்படி சொல்லிட்டு மறைச்சிட்டாங்க. என்னடா இதெல்லாம் வழக்கமா கல்யாணத்துல தானே போட்டுவீங்க அப்படிங்கிற டவுட் வருமா இல்லையா? அதை அவங்களே கேட்டு அதுக்கு அவங்களே ஒரு காரணமும் சொல்லிக்கிறாங்க. ஏண்டா தீபா முகத்தெல்லாம் முடிட்டு வந்திருக்காங்க சார், என்னோட எங்க அட்மி கொஞ்சம் நல்லா சொல்லுவாரு, கிளாரிட்டியா கிடைக்கும். ஒரு நிமிஷம். இது எங்க ஊர் வழக்கம். ஆளி பிரிச்சு கோர்க்கிற வரைக்கும் பொண்டாட்டி முகத்தை ஊருசேன் பார்க்க கூடாது. நம்ம சொல்லியிருந்தா கூட இவ்வளவு நல்லா சொல்லிட மாட்டோம் போல. இதுதான் எங்க ஊர் வழக்கம்னு அந்த ஆளு சொல்றாப்புல. இது எங்க ஊர் வழக்கத்திலேயே இல்லைன்றது கூட அங்க இருக்கிறது ஒன்றும் சொல்லலையா? சரி, இதெல்லாம் கூட விட்டுலான்னு வைங்க. அங்க உட்கார்ந்து இருக்கிற பொண்ணு ஒரிஜினல் பொண்ணு கிடையாது, அது ஆள் மாறாட்டம் அப்படிங்கறத வீரா டீம் கண்டுபிடிச்சாராங்க. கண்டுபிடிச்ச உடனே அதை நிப்பாட்டிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த ஃபங்க்ஷனை நிப்பாட்டாம நாங்க கரெக்டா நடத்தி காட்டுவோன்றாங்க. இது ஹிந்து கிடையாது.
அங்க இந்துவே இல்லடா. இங்க என்ன பாக்குற? அங்க வந்து பார். இந்துவை போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வருவோமா? சரி தேடுவோம். ஃபங்க்ஷனே 10 நிமிஷம் தான். ஆனா இவனுங்க போய் தேடி கண்டுபிடிச்சி வில்லங்கிட்ட இருந்த அந்த ஒரிஜினல் பொண்ணை காப்பாத்தி அதுக்கப்புறம் அங்கேருந்து கூட்டிட்டு வந்து இங்க பாருங்க ஆள் மாறாட்டத்தில் உட்காந்துருக்க புள்ளைய கத்தியை வச்சு மிரட்டி எல்லாரும் முன்னாடி கூட்டு போறாங்களா. பொண்ணு எங்கம்மா கூட்டு போற அப்படிங்கிறது கூட எவனும் கேட்கல. கூட்டு போயிட்டாங்க, மறுபடியும் ஒரிஜினல் பொண்ணை கொண்டு வந்து உட்கார வச்சு ஃபங்க்ஷனே நடத்தி முடிச்சிட்டாங்களாம்ல. இந்த சீப்பா போட்ட பிளான சீப்பா வச்சே முடிச்சிட்டோம் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த வில்லி பாருங்க ஆள் மாறாட்டத்தால ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இவனுங்க அதே ஆள் மாறாட்டத்தை வச்சு ஈஸியா முடிச்சு விட்டாங்க. வர்றவன் பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. அடுத்த மோகன் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல கார்த்திகை தீபம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க மறுபடியும் ஒரு படத்தை எடுத்து ஓட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா எடுக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டா அதான் கிடையாது. ஆல்ரெடி ஓட்டிருக்காங்க பட் இருந்தாலும் மறுபடியும் ஓட்டுறாங்க. முத்து படத்துல வர மாதிரி ஆர்த்தியை நைட்ல வர வச்சு இந்த கிஃப்ட் கொடுத்துருவோம். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த முத்து பட காமெடியை இதுக்கு முன்னாடி இதே சீரியல்ல ஓட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம கூட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அதை அவங்களே வேற சொல்லிக்கிறாங்க. நல்லா இருக்காது, ஏற்கனவே பண்ணிட்டோம், தூக்கி போட்டுறேன். ஏற்கனவே பண்ணிட்டோமா? வேணாம், நல்லா இருக்காது. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. வேற எதனா ட்ரை பண்ணலாம். சரி ரைட், இவ்வளவு கேவலமா இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஓட்டியாச்சுமா, தேவையில்லாத விஷயம் தூக்கி போட்டு போய் அடுத்த வேலையை பாருமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சாரே சொல்றாப்லையே. அதை கேட்டு மறுபடியும் இதை பண்ணாம இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா நாங்க பண்ணுவோம்னு மறுபடியும் பண்ணிட்டு இருக்காங்க. இரவு தோட்டத்துக்கு வரவும் பொங்கல் பரிசு காத்திருக்குன்னு போட்டிருக்கு. நெக்ஸ்ட் பொங்கல் பரிசு காத்திருக்கிறதா போட்டிருக்கு. நெக்ஸ்ட் வேணாம், நல்லா இருக்காது அப்படிங்கறத அவங்களே சொல்லிட்டு மறுபடியும் அதே வேலையை அவங்களே பாக்குறாங்க அப்படின்னா கண்டென்ட்டுக்கு எந்த அளவுக்கு காஞ்சி போயிருப்பாங்கன்றத நீங்களே யோசிச்சுக்கோங்க. பாத்தீங்களா சார், பாத்தீங்களா கதையை கேட்டு நீங்களே பிம்மி பிம்மி அழுறீங்க பாரு. அடுத்து ஐசு ஜிகே அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. பாண்டியன் ஸ்டோர் 2ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. ஒரு கார்டு ஒன்று காட்டுறாங்க. அந்த கார்டு மட்டும் என்ன கார்டுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. வாங்க அது என்ன கார்டுன்னு நம்மளும் பார்த்துருவோம். நான் மயில சர்ப்ரைஸா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். போற இடத்துல ஐடி ப்ரூஃப் கேக்குறாங்க. ஐடி ப்ரூஃப் கேக்குறாங்களா? ஆக்சுவலா நம்ம தங்கமயில அவங்களுடைய வயசை மறைச்சிட்டாங்க போல இருக்கு. அந்த உண்மையான வயசு புருஷக்காரனுக்கு தெரிய வந்த உடனே இங்க பாரு ஆதார் கார்டு, இதுதான் உன்னுடைய உண்மையான வயசா அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்டு ஒண்ணு காமிக்கிறாரா. ஆல்ரெடி உங்க வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்திட்டமா. என்னப்பா என்ன அந்த ஆதார் கார்டுலாம் கரெக்டா தான் இருக்குது, அதுல தங்கமயிலும் போட்டிருக்கு, டேட் ஆஃப் பர்த்லாம் இருக்குது, அதை வச்சு தான் வயசா கண்டுபிடிச்சிருக்காப்புல, இதுல எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா ஆமாப்பா அதுல எந்த மிஸ்டேக் இல்லைன்றதை நானே ஒத்துப்பேன். ஆனா அப்படியே ஒரு ஒயிட் ஆங்கிள் ஷாட் ஒன்று போறாங்க. அந்த ஷாட்ல லைட்டா ஒரு ஜூம் வச்சு காட்டுறேன். அப்ப அந்த தங்கமயில் அதுல எப்படி இருக்காங்கன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா. என்னடா க்ளோஸ் அப் ஷாட்ல தங்கமயில் நல்லா தான் இருந்தாங்க, ஆனா லாங் ஷாட்ல போகும்போது தங்கமயில் ஆம்பளை மயிலா மாறிட்டாங்களேடா. அநேகமா எனக்கு தெரிஞ்சு தங்கமயில் வயசை பார்த்து ஷாக் ஆகல, என்ன நம்ம மூஞ்சி இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஷாக் ஆகுறாங்க போலயே. இது யாரோட ஆதார் கார்டு மாமா? கடைசியா ரியாசுதீன் அப்படிங்கிறவர் என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. மகாநதி சீரியல்ல இந்த எபிசோட்ல பாருங்க, அப்புறம் அந்த எபிசோட்ல பாருங்க, அப்புறம் இன்னொரு எபிசோட்ல பாருங்க. இந்த 3 எபிசோட்லயும் பேரை வச்சு என்னென்ன கண்டென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சூப்பரான கண்டென்ட். வாங்க என்னன்றதை நானே சொல்றேன். வாங்க வேமா வாங்க வாங்க வாங்க. என்ன தாத்தா இந்த படிப்பா பாரு. ஆக்சுவலா எபிசோட் 206ல பாத்தீங்க அப்படின்னா ரிசப்ஷனுக்காக ஒரு இன்விடேஷன் அடிச்சிருப்பாங்க. அந்த இன்விடேஷன்ல அவங்க அப்பா அம்மா பேர் வந்து ராஜசேகர் ராஜலட்சுமி அப்படின்னு தர போட்டிருக்கு. சரி, இந்த இன்விடேஷனை வச்சு விஜயோடைய அப்பா அம்மா பேர் வந்து ராஜசேகர் ராஜலட்சுமி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா எபிசோடு 262ல அவங்க அம்மா பேர் என்ன அப்படிங்கறத விஜய் அவர் வாயாலே சொல்றாப்ல. அது என்னன்னு கொஞ்சம் கேளுங்களேன். எங்க அம்மா பேரு சாரதா. எங்க அம்மா பேர் என்ன தெரியுமா? என்னது? தேவி. ஓ, ஒண்ணுமே புரியலையே. என்னடா இது இன்விடேஷன்ல ராஜலட்சுமின்னு போட்டுருந்துச்சு, ஆனா இந்த மனுஷன் அவங்க அம்மா பேரு தேவின்னு சொல்றாப்ல. சரி ஓகே, சர்டிபிகேட்ல ஒரு பேர் இருக்கும், வீட்டுல கூப்பிடுறதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சா அவர் தாத்தா விஜயோடைய அம்மா பேர் என்ன அப்படிங்கறத அவர் ஒண்ணு சொல்றாப்ல. அது என்னன்றதை கேளுங்க. விஜயோட அம்மா பேரு வெண்ணிலா தான். என்ன நடக்குதுங்க? அம்மா பேரு உள்ள பொண்ணு மேல காதல்.
அதாவது விஜய் காவிரியை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவர் லவ் பண்ண பொண்ணுடைய பேர் வந்து வெண்ணிலாமா, அதனால அவங்க அம்மா பேரையும் வெண்ணிலாமா மாத்திட்டாங்க. ஏன்டா ராஜலட்சுமி, சேவி, வெண்ணிலா, இன்னும் எத்தனை பேரா வைக்க போறீங்க? ஒரு கேரக்டர் இந்த சீரியல்ல இல்லங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இத்தனை பேரடா மாத்துவீங்க? தேவி வெண்ணிலா தான். ஐயோ மச்சான், கொஞ்சம் சொதப்பிட்டமோ. இவ்வளவு ஏங்க இப்ப பேபி ஷவர் ஃபங்க்ஷன் ஒன்று நடத்துனாங்க இல்ல, அதுல அவங்க அம்மா பேர் என்ன போட்டிருக்காங்க கொஞ்சம் பாருங்க. பையனா இருந்தா மாப்பிள்ளையோட அப்பா பேரை வைங்க, பொண்ணா இருந்தா அவரோட அம்மா பேரையே வைங்க. அங்க பாரு, அங்க பாரு. சரவண மீனாட்சியா? என்னடா சீரியல் பேர்லாம் கொடுத்து வைக்க ஆரம்பிச்சீங்க? டோட்டலாவே சொதப்பிட்டோம். விட்டா அடுத்து கயல், சின்ன மருமகள், பாக்கியலட்சுமி, கார்த்திகை தீபம் வரிசையா போனாலும் போவிக்க போலியடா. விட்டு போறல விட்டு போ போ. சவந்தனைக்கு வீடியோ இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணீங்கன்னா அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூட பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டான் டைம் வந்து சேர்ந்துரும். சோ வீடியோ இந்த மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட சந்திக்க நான் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.